இன்றைக்கி தோசைக்கு மாவு நான் எப்படி அரைப்பேன்றதை சொல்கிறேன். அதுக்கு 1/2 அழாக்கு இட்லி அரிசி போட்டுக்கணும். அதுக்கு ஒரு அரை அழாக்கு பச்சரிசி போட்டுட்டு ஒரு அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் 2 கரண்டி கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுக்கிட்டேன். அவ்வளோ தூரம் ஊற வைக்கணும். 4 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். பட் நான் இன்றைக்கி ஒரு 1 o'clock ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு 7 o'clock தான் அரைச்சேன். அதனால சொல்கிறேன். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டிங்கன்னா கூட போதும். நல்லா கழுவி அது தண்ணி விட்டு ஊற வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது அது ஊறினதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி அதுக்கேற்ற தண்ணியும் அளவாக அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெந்தய பொடி. நான் வெந்தய பொடி தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி மிக்சியில் அரைக்கும்போது. சம்டைம்ஸ் வெந்தயம் தனியாக ஊற வச்சும் அரைக்கலாம், இல்லை இதோட சேர்த்து போட்டு கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் நான் வெந்தய பொடி தான் போடுவேன். ஏன்னா அது நல்லா அரைப்பட்டுடும். அதனால் வெந்தய பொடி எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில். அதனால் கொஞ்சம் இதோட வெந்தய பொடியும் போட்டு அரைச்சிப்பேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட வெந்தய பொடி போட்டுக்கிட்டால் போதும், சரியாக இருக்கும். போட்டு நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு பேட்டரை வந்துடும். அது அரைச்சாச்சு. இது அப்படியே நல்லா மூடி வச்சிடணும். உப்பெல்லாம் போட்டுட்டோம், அரைச்சிட்டோம். அப்படியே மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது மறுநாள் காலையில் நல்லா புளிச்சு வந்துடும். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? நல்லா இந்த மாதிரி நல்லா புளிச்சு நல்லா வந்துடும். அதுலேருந்து நான் அப்போதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நான் கரைச்சி தோசை சுட்டுடுவேன். இது தோசைக்குன்னு போட்ட மாவு எப்படி நல்லா கெட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா? நமக்கு வேணுங்கிற மாவு எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்குவேன் நான். அப்போ நல்லாயிருக்கும், நல்லா செவக்க வரும்னுட்டு கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி அது நல்லா தோசை மாவு பழத்துக்கு கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றுனா நல்லா வரும். தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி தான் பண்ணுறது. தோசைக்குன்னு தனியாக அரைக்கும்போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் போட்டு தான் நான் பண்ணுறது. தோசைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கரைச்சாச்சு. இது அப்படியே தோசை தவாவில் ஊற்றிட வேண்டியது தான். சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது கரையணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டேன். தோசை பாருங்கள் நல்லா வரும். சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டியாக எடுத்து வைக்க வேண்டியது. நியூ கம்மர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறேன், தோசை சுட தெரியாமல் இருக்கணும்னு நினைக்காம. நியூ கம்மர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு பழகியிருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறது. சூப்பராக வந்துடும் தோசை. அதுக்கு ஒரு கார சட்னி மாதிரி அரைச்சாச்சு. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் வச்சாச்சு. இது பருப்பு தேங்காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளி போட்டு வச்சாச்சு. தேங்க்யூ.